இந்த டிசைனை பார்த்தாலே சிமிலர் பார்த்தீங்கன்னா சாராங்காய்ச்சல் போல தான் இருக்கும். கேன்ல எவ்வளவு பெட்ரோல் வந்துருக்கு பாருங்க. இன்னும் எங்களை பைத்தியக்காரனே நினைக்கிறீல்ல? ஃப்ராடுக்கார பயலே, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான் பாருங்க. லூசாடா நீ. எவ்வளவு கமாண்ட் இது போல பிளாஸ்டிக்ல இருந்து பெட்ரோல் தயாரிக்கிறது அப்படின்னா உங்களை பல பேர் இதை நம்பி இருக்க மாட்டீங்க. ஏன் கூட இருந்து இவனே நம்பல. ஸோ இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக்ல இருந்து எப்படி பெட்ரோல் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வாங்க பிளாஸ்டிக்ல இருந்து பெட்ரோல் தயாரிக்கலாம். வீடியோக்குள்ள போறது முடியும் சூப்பரான ஒரு கீபோர்டு அப்ளிகேஷன் இருக்கு, அதை பத்தி பார்த்துட்டு போயிடலாம். இந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபிள் கீபோர்டு. பிளே ஸ்டோர்ல போய் நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா போட்டோ ஐக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை போட்டோ எடுத்துங்க. ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் மேலே ஃபீமேல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த எமோஜி பார்த்தீங்கன்னா நான் யாருக்காக ரெடி பண்ணுறேன்னா எனக்காக ரெடி பண்ணேன். ஸோ அதனால் மீ அப்படிங்கிற சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப். ஸோ அதையும் சூஸ் பண்ணிட்டேன். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கான ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணி அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதை அப்படியே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் அனிமேட்டட் எமோஜி நிறைய இருக்கும். அதை பார்க்குறதுக்கு சமாழகாக இருக்கும். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சூஸ் பண்ணி அனுப்புகிறேன் பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறது மூலம் வித்தியாசமான டெக்ஸ்ட்டாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது போல வந்து அனிமேட்டட் டெக்ஸ்ட்டாக நீங்கள் மாற்றிக்கலாம் நம்ம. அதே போல் இதில் நீங்கள் டைப் பண்ண டெக்ஸ்ட்டை ஸ்டிக்கராகவும் கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்புறம் வெயிட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் அந்த அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. விருப்பம் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீயான அப்ளிகேஷன் தான். பிளாஸ்டிக்ல பெட்ரோல் தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இதை நான் ஆல்ரெடி இந்த டிசைன்லாம் ரெடி பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் டின் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டப்பா ஒன்று, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஓஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு சத்தியமாக புரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே பிளாஸ்டிக் லோட் பண்ணிட்டு ஹீட் பண்ணிட்டு இந்த பெட்ரோல் தயாரிக்கும் போது என்னென்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குது, எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அப்போ சொன்னால் கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கான வேலைகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாஸ்டிக்லேருந்து பெட்ரோல் தயாரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா என்ன டைப்பான பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஒரு சில பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணால் பெட்ரோல் வராது. அப்படி என்ன பிளாஸ்டிக் அப்படின்னா PVC, PET அப்படிங்கிற 2 டைப்பான பிளாஸ்டிக்ல மட்டும் பெட்ரோல் வராது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேங்க்ல திணிச்சிக்கலாம். மச்சான் எங்க அழகானா இந்த டின்னுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் திணிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இந்த 1/4 கிலோவுக்கு எவ்வளோ பெட்ரோல் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ மச்சம் வரும் தெரியலையப்பா. பெட்ரோல் முதல்ல வருமா? உனக்கு இருக்குது இதே சந்தேகம் தான், வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இருக்கும். பட் பிளாஸ்டிக்லேருந்து பெட்ரோல் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோட எண்டில் கிடைக்கும். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா டின்னுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் போட்டு நிறச்சாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து இதை மாதிரி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கூலிங் யூனிட் ரெடி பண்ணலாம். கூலிங் யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கேஸ் லீக் ஆகாமோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேப் போட்டு அடிச்சிட்டேன். ஸோ அதே போல் இந்த இடத்துல எம்சில் போட்டு ஓட்டிட்டேன். கூலிங்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸை நிறைய போகிறோம். சில பேர் கமெண்ட் பண்ணீங்க இந்த ஐஸ் வாங்குற காசுக்கு நான் பெட்ரோலே போட்டோம்டா அப்படின்னு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஐஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த கூலிங் கிட்ட கூல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்கேஸ் கூலிங் வாட்டர் இருந்தால் கூட அதை வச்சுக்கிட்டு நம்ம கூல் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் உருகி நமக்கு வந்து பெட்ரோலாக வர ஆரம்பிச்சிடும். என்ன வச்சு ஸோ இதை சொல்கிறாங்க. இந்த டிசைனை பார்த்தாலே சிமிலர் பார்த்தீங்கன்னா சாராங்காய்ச்சல் போல தான் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாராங்காய்ச்சல் பெட்ரோல் தான் எடுக்கிறேன். 10 வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் நினைக்கிற ஹீட்டு ஃபுல்லாக தாவுறது. ஏன்னா மச்சானுக்கு அடுப்பறிக்கவே தெரியல. கல்யாணம் பண்ணியிருக்கேன், அடுப்பறிக்க தெரியல. என்னத்த போ மச்சான், எல்லாம் ஸ்டவ் அது இது கேஸ் அடுப்பு இது. அதாவது மச்சான் என்ன சொல்றான்னா குக்கர்லையும் கேஸ்லையும் சமைச்சு பழகிட்டு விறகடுப்பு சமைக்க வரலாம். அதான மச்சான் சொல்ற நீ? நான் அப்படியெல்லாம் சொல்ல இல்லைங்க. இவனா ஏதோ கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான். சரி பார்க்கலாம். இதுதே கம்பி கட்டுற கதை தானே மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. டியூப் வழியால வந்து புகை தான் வருது, பெட்ரோல்லாம் இன்னும் வரல. கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்க இப்போ தான் அடுப்பே ஒழுங்காக பற்ற வச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க பெட்ரோல்லாம் உருகி நமக்கு வந்து அப்படியே காத்தா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கூலிங் யூனிட் வச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து கூலாகி நமக்கு பெட்ரோல் ஆகும். என்ன மச்சான் வருதா? வருது புகை தான். இந்த டின்னுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் பேப்பர்லாம் உள்ள தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல ஸ்டேஜில் வந்து ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்லாம் உருகி நமக்கு காத்தா அப்படியே கன்வெர்ட் ஆகும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா அது ஹைட்ரோ கார்பன் கேஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த கேஸ் அப்படியே இந்த டியூப் வழியில் வெளில கொண்டு வந்து கூலிங் யூனிட்னு வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொடுத்து கூல் பண்ணுறோம். இதை கூல் பண்ண மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் டீசல்லாம் கலந்த லிக்விடா ஒன்று கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பைராலிஸ் அப்படிங்கிற மெத்தடில் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. டியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நீராவி துளி போல அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ந்துருக்குது. அப்படியே உள்ள விட்டுலாம். என்ன மச்சான் நம்புறியாப்பா? நம்புறேன் மச்சான். ஆனால் நான் லிட்டரா வரும்னு நினைச்சா என்ன துளியா வருது. லிட்டரா வரணும். துபாய்க்கு போய் என்ன ஏறணும் உடனே மச்சான். சரி வச்சுது இந்த வந்துருக்கு பாரு நம்மளோட பெட்ரோல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ட்ராப்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு பெட்ரோல் நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் நமக்கு தெரியும் இந்த இடத்துல. வந்து இதில் வந்து உள்ள வர காற்று பார்த்தீங்கன்னா இங்கே கூலாகும். கூலாகிட்டு மிச்சம் வர காற்று பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எரியும். பாருங்கண்ணா
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டியூப்லேருந்து வர மிச்ச காற்றும் பார்த்தீங்கன்னா நல்லாவே எரியுது நமக்கு. ஸோ உள்ளவை மச்சான் எல்லாம் வேஸ்ட்டாக போட போகுது. இந்த டின்னிலேருந்து வரக்கூடிய கேஸை பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஃபர்னருக்கு அனுப்பி அடுப்பு எரிய வைக்கலாம். இது மூலம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகும். டின்னிலேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் உருகி நமக்கு வெளில வந்துகிட்டே இருக்குது. டியூப்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெறுவத்துல நிறைய வந்துகிட்டே இருக்குது. என்ன மச்சி இப்போ நம்புறியா சொல்லு? நம்புகிறேன். நான் ஒன்றும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சுத்தமாக உங்களை மாரி தான் நம்பவே இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதை பார்த்தோன்னே நம்பிக்கை வந்துருச்சு. நம்புறீல? ஸோ இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேனில் எவ்வளோ பெட்ரோல் வந்துருக்கு பாருங்க. இது அம்புட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் உருக்கி அந்த காற்றை நம்ம கூல் பண்ணனால கிடைச்ச பெட்ரோல். அந்த கலரே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்ட்டு. லிட்டர் கணக்காக வரும்னு வச்சா என்ன துளி துளியாக வருது. லிட்டர் கணக்கெல்லாம் இதில் வராது. அதாவது 1 கிலோ பிளாஸ்டிக் பார்த்தா 1/2 லிட்டர் பெட்ரோல் வரையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸ் கரெக்டாக பண்ணால். சரி மச்சான், இவ்வளவு சொல்கிறியே, பிளாஸ்டிக் உள்ள யார் பெட்ரோல் வச்சது? அதாவது மச்சான் க்ரூட் ஆயில் கேள்விப்பட்டிருக்கேன். க்ரூட் ஆயில் கேள்விப்பட்டிருக்கேன். எப்பயோ படித்த நினப்பு இருக்கு மச்சான். அதில் தான் மச்சான் பெட்ரோல் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடிய பெட்ரோலில் கடைசி படிமம் தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ். தெரியுதா? கடைசி படிமானம்னா எப்படி? அதாவது எல்லாம் ஒதுங்குமே. அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒதுங்குறதுல தான் பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்க. அப்படி ஒதுங்கக்கூடியதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கரெக்டான சேம்பரில் வச்சு நம்ம எரிச்சோம் அப்படின்னா அந்த ஐ மீன் பண்ண பார்த்தீங்களா அது போல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளாஸ்டிக்லேருந்து பெட்ரோல் கிடைக்கும். புரிஞ்சுதா? பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டின்னில் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்ட பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா மொத்தமும் உருகிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உள்ளே எந்த சத்தமே வரல, உருகிறதுக்கான எந்த சத்தமும் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் புகை வந்துட்டு இருக்கும். அந்த புகையும் வரல சுத்தமாக. மச்சான் வந்து மோந்து பாரு மச்சான், குடலை பரட்டிக்கிட்டு வருது மச்சான். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த சத்தமும் அதே போல் புகையும் வரல. ஸோ நமக்கு கிடைச்ச பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பெட்ரோலுமே நல்ல கலராக தான் இருக்குது. ஸோ இது நம்ம எரியுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துடலாம். கூல் பண்ணி எடுத்த பெட்ரோலை கொளுத்தி பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக கீழே ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ரெடி 1 2. ஓ ஏ மச்சான் எரியுது மாடா, செம்மையாக எரியுது. நல்லாவே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நமக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டின்னில் கொஞ்சம் இருக்குது. இதையும் நம்ம ஊற்றி எரிய விட்டு பார்க்கலாம் எரியுது அப்படின்னு. இவன் ஆமட்டம் இருக்கு. இந்த வாடா அதில் வச்சுட்டு ஊற்றாத போகலாம். ஓ ஸோ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா குழன்னு இருக்குது. ஸோ இதையும் நம்ம கொளுத்திட்டு பார்க்கலாம் எரியுது அப்படின்ட்டு. பியூராக இல்லை பாருங்க. ஓ பாருங்க பாருங்க எரியுது. ஓ என்ன ஒன்று அப்படின்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நெருப்பு பிடிச்சிட்டு, பட் இதில் பார்த்தீங்கன்னா நெருப்பு பிடிக்கிறது லேட் ஆகுது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எரியுது நமக்கு. அட கடவுளே, இது வேஸ்ட்டுன்னு நினச்சேன் மச்சான். வேஸ்ட்டுன்னு நினச்ச பாரு எரியுது. இப்படியே தயாரிச்சிடலாமா பெட்ரோல்? இப்படியே இதில் கிடைக்கக்கூடிய பெட்ரோலாக டேரெக்டாக உங்களோட பைக்கில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஜென்ரேட்டர் இது போல பெரிய பெரிய மிஷினில் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பைக்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் சுத்தகரிச்சுட்டு பைக்கில் யூஸ் பண்ணலாம். ஐயோ பார்த்துக்கிட்டே, ஐயோ டின்னு பார்த்துக்கிட்டே பாருங்க. டின் எரியுது, இது எரியுது, எல்லாமே எரியுது. மச்சான் நீனும் கொஞ்சம் கையில் வச்சு எரிய மச்சான். வேணாம் அந்த விளையாட்டுலாம் வேணாம். ஆனால் நான் நம்புகிறேன்ப்பா. முன்னாடி இவன் வீடியோ போடுறப்பெல்லாம் பயமாக இருந்துச்சு, என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனால் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது 100% ஒர்க் ஆகுதுன்னு. 100% ஒர்க் ஆகும். இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பெட்ரோல் எடுக்க முடியும். கிரேசி மச்சான்ஸ் இவ்வளோ சொல்லி நீங்கள் இன்னும் நம்பல அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா பிளாஸ்டிக்லேருந்து பெட்ரோல் தயாரிக்கிற பிளான்ட் ஹைதராபாத்தில் இருக்குது. கவர்மெண்ட் அப்ரூவலோட நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லோக்கல் கம்பெனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கிடச்சிரும். என்ன ஓகே தானே? இதை படித்தாலே எல்லாருக்கும் புரியும். ஆமாம், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் டாட்டா பாய் சொல்கிறேன். கேமராமேன் மோகன் கூட உங்கள் பாலா அண்ட் முத்து. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.